எனது அன்பிற்கும் பாசத்திற்குரிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களே, நான் நினச்சேன் எப்படி கூப்பிட்றது, ஏன்னா எப்பொழுது என்னுடைய நண்பர் ஆனந்த் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதை நீங்கள் பார்க்கும்பொழுது பொதுச் செயலாளர் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போது அந்த நிலைக்கு இப்பொழுது நம்முடைய நண்பர் ஆனந்த் அவர்கள் உயர்ந்து இருக்கின்றார்கள். அப்படி என்று எண்ணும் பொழுது உண்மையே மிகுந்த மகிழ்ச்சி. நான் 6ஆம் வகுப்பு படிக்கும்போது எனக்கு ஹிஸ்ட்ரி வாத்தியாராக எனக்கு சீனியர் பிரின்சிபால் இருந்தார். நான் சரியாலாம் படிக்க மாட்டேன். இப்படி தாண்டா இருக்கணும், இப்படி தாண்டா போகணும், இப்படி தாண்டா ஒழுக்கத்தோடு இருக்கணும்னு சொல்லி என்னைய வளர்த்து இன்னைக்கு உங்கள் தளபதி கிட்ட என்னைய ஒரு பொதுச் செயலாளராக என்னைய அமர வச்சிருக்கிறாரு. நேற்று தளபதியிடம் அனுமதி பெற்று தான் இந்த இடத்துக்கு நான் வந்தேன். ஏன்னா நிறைய வேலை இருந்தது. நேற்று அவர்கிட்ட கேட்டுட்டோன்னே நீ போயிட்டு ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வாங்கன்னாங்க. அதனால் இன்றைக்கி வந்தேன். நிறைய ஏன்னா 2 நிமிஷம் தான் பேசணும்னு உங்கள் பிரிட்டோ சார் சொல்லிட்டாரு. நான் நிறையா பேசணும்னு நான் நினச்சேன். எனது அன்பிற்கும் பாசத்திற்குரிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களே, நான் நினச்சேன் எப்படி கூப்பிட்றது, ஏன்னா எப்பொழுது என்னுடைய நண்பர் ஆனந்த் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதை நீங்கள் பார்க்கும்பொழுது பொதுச் செயலாளர் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு போட்டிருந்தது. அப்போது அந்த நிலைக்கு இப்பொழுது நம்முடைய நண்பர் ஆனந்த் அவர்கள் உயர்ந்து இருக்கின்றார்கள். அப்படி என்று எண்ணும் பொழுது உண்மையே மிகுந்த மகிழ்ச்சி.